உண்மையாக அந்த கருத்தில் சில அரைவாசி உண்மை அரைவாசி கொஞ்சம் திரிபோட்டு தான் எனப்படுது. அவர்கள் கடிதம் தந்தார்கள். நான் உண்மையாக என்னை பொறுத்தவரையில் தேசிய கட்சிகளோட ஒற்றுமை, தமிழ் தேசிய கட்சிகள் ஒற்றுமை நான் எப்பொழுதும் விரும்புகின்றவர்கள். அவர் வந்ததை நான் மிகவும் மகிழ்ச்சியாக தான் வரவேற்றேன். அனுபவம் சொல்லிக்கல இன்றைக்கு நான் மகிழ்ச்சியாக தான் இருக்கிறேன். ஆனால் அவர்கள் தந்த கடிதம், அதாவது இலங்கை அரசாங்கம் பாராளுமன்றத்தில் முன்னெடுக்க உத்தேசித்துள்ள ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை பாராளுமன்றத்தில் எதிர்ப்பதற்கான தமிழரசு கட்சியின் ஆதரவை குறித்த அந்த கடிதம் வந்தது. எதுக்காகவும் நான் சொன்னேன், நான் அந்த கடிதத்தை மத்திய செயற்குழுக்கு அப்படியே மத்திய செயற்குழு சமர்ப்பிக்க வேண்டிய கடப்பாடு இருக்கிறது. ஆனால் மத்திய செயற்குழுக்கு கொடுத்தது நாங்கள் சொன்னோம், அரசியல் அமைப்போன்று தயாரிப்போன்று என்று சொன்னால் அதில் பரிசீலிக்கிறதுக்கு ஒரு பரவலாக ஒரு 7 பேர் கொண்ட குழுவை கூட நாங்கள் நியமித்தோம். ஆனால் அதில் நாங்கள் ஒன்று சொன்னோம், அரசாங்கம் இதுவரையில் பேச இல்லை, அரசியல் அமைப்பு ஒன்றை பற்றியே சொல்ல இல்லை. அந்த அவைன்ற விஞ்ஞாபனம் என்னட்டே இருக்குது, தமிழ் விஞ்ஞாபனம் இருக்குது. அப்போ அவர்கள் ஒரு பாசிங் ரிமார்க் சொல்லியிருக்காங்க தவிர அதில் அவைகள் ஏக்கிய ராஜ்யம் என்று தான் நான் சொல்லிடுறேன். என்னை பொறுத்தவரையில் ஏக்கிய ராஜ்யம் பற்றி அந்த விஞ்ஞாபனத்தில் என்ற சொல்லே பாவிக்கப்படவில்லை.